ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இனிப்பு உளுந்து வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு வடை பார்த்தீங்கன்னா மேல நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இது டேஸ்ட் மட்டும் கிடையாது, நம்ம உளுத்தம் பருப்புலயே செய்யறதுனால எலும்புக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்கும், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த இனிப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இனிப்பு வடை பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேங்க. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். உளுத்தம் பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நல்லா தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடுங்க. பாருங்க, இப்போ உளுத்தம் பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அடுத்தது உளுத்தம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதிக நேரம் ஊறிச்சுனாலும் வடை வந்து நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால கரெக்டா 1 மணி நேரம் போல ஊறிச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒரு சலாடை வச்சு வடிச்சிடலாம். உளுத்தம் பருப்புல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததும் மாவு வந்து ரொம்பவே இணக்கமா போயிடும். அதனால ஒரு சலாடை வச்சு வடிங்க, அப்பதான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடியும். இப்ப தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். நான் எடுத்திருக்கிற 1 கப் உளுத்தம் பருப்பு 200 கிராம் அளவுங்க. அதுலயே நமக்கு மீடியம் சைஸ்ல 20 இருந்து 25 வடை அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வடை அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உளுத்தம் பருப்பு அதிகமா சேர்த்துடுங்க. இப்ப இது ரொம்பவே நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்க்காம உளுத்தம் பருப்பை கொஞ்சம் கரகரப்பா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் உளுத்தம் பருப்புக்கு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுங்க. நான் எடுத்துருக்கிற 3/4 கப் சர்க்கரையை நல்லா இனிப்பு கொடுக்கும். உங்களுக்கு இனிப்பு குறைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1/2 கப் சேர்த்தீங்கன்னா கூட போதும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இப்ப உளுத்தம் பருப்பை சர்க்கரையோட அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியா இருக்குன்னு சொல்லி தண்ணி எதுவும் சேர்க்க கூடாதுங்க. நமக்கு சர்க்கரையை நல்லா இலக்கி மாவு கரெக்டான பதத்துல வந்துடும். இது மாதிரி கலந்து விட்டீங்கன்னா போதும். கலந்து விட்டுட்டு திரும்பவும் நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப உளுத்தம் பருப்பை நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உளுத்தம் பருப்புல தண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா தான் கரெக்டா இந்த பதத்துல கிடைக்கும். இப்ப இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். இந்த உளுத்தம் பருப்பு கூட நம்ம சர்க்கரை வேணும்னாலும் சேர்க்கலாங்க. இல்லைன்னா கல்கண்டு, இல்ல அதுவும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் வந்து ரொம்பவே சூடா இருக்க கூடாது, மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப கைகள்ல கொஞ்சமா தண்ணி நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல உருண்டை பிடிச்சி தட்டி உள்ள சேர்த்துடுங்க. இந்த இனிப்பு வடை பண்றதுக்கு எண்ணெய் மட்டும் மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வடை உள்ள சேர்த்ததும் உள்ளேயும் மாவு வந்து நல்லா வெந்து வரும். ஹைல இருந்துச்சுன்னா வடை வந்து மேல சீக்கிரமா கலர் மாறிடுங்க, உள்ள மாவு வந்து சரி வர வெந்திருக்காது. பாருங்க, இது மாதிரி உங்களுக்கு சென்டர்ல வேணா ஹோல்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்ல போடாமலும் செய்யலாம். நம்ம போண்டா மாதிரி கூட சின்ன சின்னதா உருட்டியும் சேர்த்து செய்யலாங்க. அதுலயும் வடை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், குயிக்காவும் வேலை முடியும். பாருங்க, இப்ப வடை ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். வடையை இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்பதான் வடை ஒரே மாதிரி நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனா கிடைக்கும். இந்த உளுந்து வடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம கரெக்டான ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா உளுந்து வடை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த உளுந்து வடை பண்ற போது ஸ்டவ் வந்து கடைசி வரைக்குமே மீடியம் ஹீட்ல தாங்க இருக்கணும், ஹைல வைக்க கூடாது. அதே மாதிரி உளுந்து மாவு அரைச்ச உடனே வடை செய்ய ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா மாவு வந்து நீர்த்து போயிடும். அப்புறம் எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகவும் ஆரம்பிக்கும். அதனால கரெக்டா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உளுந்து வடை வந்து ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க, இப்ப உளுந்து வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இனிப்பு உளுந்து வடை ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.